பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நீ இடம் மாறப்போகிறாய். உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகிறாய் குழந்தையே. இங்கு ஒவ்வொருவரும் இன்னொருவர் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் என் தலையெழுத்து ஏன் மாறவில்லை என்று என்னிடம் கேட்கிறார்கள். நீங்கள் செய்யும் செயல் தினம் உலகில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று கொஞ்சம் கவனித்துப் பார். எதை நீ சரி செய்து இருந்தால் உனக்கு எந்த மாற்றம் கிடைத்து இருக்கும் என்று சிந்தித்துப் பார். சரி விடு, அது நடந்து முடிந்துவிட்டது. இனி நடப்பதிலாவது அந்த தவறை செய்யாமல் இருக்கலாம் அல்லவா? ஆனால் மீண்டும் ஏன் அந்த தவறை நீ செய்கிறாய்? பலமுறை நான் எச்சரித்தும் நீ விழிப்புணர்வு இல்லாமல் மீண்டும் அந்த தவறை செய்து கொண்டே இருக்கின்றாய். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வருத்தி கொண்டு உனது முழு பாரத்தையும் நீ சுமக்காதே. அதை என் மீது சுமத்திவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. நீங்கள் தினமும் ஆறுதலாக என்னிடம் பேசுகிறீர்கள். எப்போது தீரும் என்று தெரியவில்லை. நான் பட்ட வலிகள், எனது மன அழுத்தம், நான் பட்ட அவமானங்கள், என்னை நடத்திய விதம், நானும் எனது பிள்ளைகளும் பட்ட துயரங்கள் சொல்ல வார்த்தைகளே இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். அது கூட தெரியாமலா நான் இருக்கின்றேன்? எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய். நம்பிக்கையை இழந்து விட்டாய். அதனால்தான் என்னிடத்தில் இப்படி நீ வினவிக் கொண்டு இருக்கிறாய். யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அவருடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும். எதையும் செவி சாய்க்காமல் இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள். உன்னை அதிலிருந்து விடுவிக்கவில்லை என்றால் நீ என்னிடம் வினவிக்கொண்டும் வினாக்களை கேட்டுக்கொண்டும் இருக்க முடியாது. யாரை யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது? என் பிள்ளைகளை கண்டிக்க எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. உங்களை படைத்தவனும் காப்பவளும் நான். யாராவது கேடு விளைவிக்க நினைத்தால் அவர்களின் செயல்கள் சாம்பலாகி போகும். கவலைப்படாமல் இரு. அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை அதிலிருந்து முழுவதுமாக நான் விடுவிப்பேன் தங்கமே. காத்திரு. உன் கைகள் ஓங்கப் போகிறது. ஆனால் அது தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நான் என்றுமே உன்னோடு தான் இருப்பேன். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை நான் வாழ வைக்க வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை நீ காணப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே. எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். பொறுமையாக இரு. உனது கவலைகளை விட்டுவிடு. அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என் தங்கமே. நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும். நான் இருக்கையில் உனக்கு கவலை எதற்கு? கவலை வேண்டாம். அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும். நான் உன் அன்னை. நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்திருக்கிறது. அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும். நிச்சயம் உன் அன்னை நான் விரட்டுவேன். உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே. உன்னை முழுமையாக பரீட்சிக்க நினைத்தேன். எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது. நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி. எனக்கு எத்தனை பணிகள் இருக்கிறது தெரியுமா? பிறப்பு, இறப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல், காற்று, நீர், நிலம், ஆகாயம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இப்படி அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு நான் வழங்க மாட்டேனா என்ன? நிச்சயம் வழங்கப் போகிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. சிறிதளவு கூட நீ எதற்கும் இடம் தராதே. இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு. உனது வருகைக்காக நான் என்னுடைய தர்பாரில் காத்திருக்கிறேன். விரைந்து வா என் குழந்தையே. எனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு வா. என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. நம்பிக்கையோடும் இரு. உனக்கு எப்பொழுதும் உன் நிழலாக உன் அன்னை நான் இருப்பேன். என் பிள்ளையே, நீ என்னை வணங்கிய பிறகு சரியான பாதையில்தான் செல்கிறாய். ஆனாலும் இப்போதும் சில விஷயங்களில் நிதானம் இழந்து செயல்படுவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னை ஒன்று நிதானம் இழக்க செய்கிறது என்றால் அப்போது அந்த செயலை செய்யாதே. கொஞ்சம் தள்ளி போடு.
சிறிது நேரம் கழித்து நன்கு ஆலோசித்து அதன் பிறகு செயலை செய். வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது என்பதற்காக எதையும் அவசரமாக நிதானம் இழந்து செயல்படக்கூடாது. என்னை வணங்கிய பிறகு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தாலும் நீ நினைத்த உயர்ந்த இடத்தை இன்னும் எட்டவில்லை என்று வருந்தாதே. விரைவில் நீ அந்த வெற்றிக்கனியை பறிக்கத்தான் போகிறாய். அதுவரை கொஞ்சம் பொறுத்திரு என் குழந்தையே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவையல்லவா? அது உனக்கும் தெரியும். இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் விளையும். அன்பு குழந்தையே, காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நானும் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். உன்னை அதிலிருந்து காக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். நீ இப்போது அனுபவித்து கொண்டு இருப்பது அதன் சிறு பகுதியையே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே. எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி குழந்தையே. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நீ வணங்கும் தெய்வமான நான் உனக்கு துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் இதோ மிக அருகில். அதை ருசிக்க நீ தயாராக இரு. தற்காலிகமாக நீ சந்திக்கும் தோல்விகளால் துவண்டு போகாதே குழந்தையே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வந்து சேரும். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமையும். அன்புக்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்து விட்டது. உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சியடைய செய்யும். உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்திருந்தாயல்லவா? அந்த காலமும் வந்துவிட்டது. மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வா. உன்னால் முடிந்தவரை மற்றவருக்கு உதவியாக இரு. மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே. நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடையும். இன்று உன்னை சிரித்த முகத்தோடு நான் பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று? இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா? அதே போல உன் நிலைமையும் மாறும். இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே. அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான். வேலை, காசு, சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே குழந்தையே. என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை.
பிறரின் நிலையைக் கண்டு நகைக்காதே. நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும். அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமல்ல, இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நிதானமாக பேசு குழந்தையே. இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன். ஏனென்றால் என் பரிபூரண ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ காத்திருக்கிறாய் அல்லவா? உன் துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்துவிட்டாய். எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை. உன்னிடமும் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? சிறிது நேரம் உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய். பிறகு நான் பேசுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ பேசுவதை நான் எப்படி கேட்கிறேனோ அதே போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும். நீ என்ன வேண்டினாயோ அதை கொடுக்கத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, புரிந்ததா உனக்கு? உன்னுடைய வேண்டுதல்களை நீ என்னிடம் கேட்டுவிட்டாய். இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக் கொண்டு இருக்கிறாய்தானே? ஏன், நீ வணங்கும் தெய்வமான என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல்? நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கிறேன். உன்னுடைய அன்பு குழந்தைகளையும் உன் அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன். இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் காட்டிக்கொண்டு இருக்கிறேன். நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள். எந்த காரணத்தை கொண்டும் உன் அலட்சியத்தினால் இதை தட்டி விட்டுவிடாதே. எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்து விட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் நான் கொடுத்தே தருவேன். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் உன்னால் அதை நேரிலேயே உணர முடியும். நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறேன். அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.